ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகே தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு கிராமத்தில் பிரிவா கேம்ப் இருக்கார். இந்த கிராமத்தில் ஒரு ஏகாலி, அதாவது சலவை தொழிலாளி, இந்த கிராமத்தில் இருக்கிறவளோட துணிகளை தினமும் வாங்கி கொண்டு போய் ஆற்றுல துவைச்சு காய வச்சு வெள்ளாவியெல்லாம் போட்டு அழுக்கெல்லாம் எடுத்து அயன் பண்ணி கொடுக்குறவர். இன்றைக்கெல்லாம் அயன் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவோ ஹைடெக்கெல்லாம் வந்துடுது. இன்னைக்கு எவ்வளோ ஹைடெக்கெல்லாம் வந்துடுது. இன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சலவை தொழிலாளியோட மனசுல ஒரு இயக்கம், நம்ம ஊருக்கு வந்திருக்கிற இந்த மகானுக்கு நம்மால ஒன்றும் கொடுக்க முடியலையே, நம்மால ஒன்றும் தர முடியலையே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு இயக்கம். ஆனாலும் அவருடைய மனசுல என்ன ஒன்னா, இவருக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு நாளைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண வர, பெரியவாளுக்கு நமஸ்காரம் எழுந்து நிற்கிற போது பெரியவாள்கிட்ட விசாரிக்கிறார், என்ன பண்ற நீ அப்படின்னு விசாரிக்கிறார். சாமி, நான் துணியெல்லாம் துவைச்சு சலவை தொழிலாளி தூரில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிற. சாமி, உங்களுக்கு நான் எதான செய்யணும்னு ஆசையா இருக்கு. அவர் சொல்றார், சலவை தொழில் உங்களுக்கு எதான நான் செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சாமி, என்கிட்ட பணம் காசு இல்லை சாமி, அந்த அளவுக்கு வசதி இல்லை சாமி. ஆனாலும் என்னால் உங்களுக்கு நான் உதவ முடியும், ஏதாவது ஒன்று செய்ய முடியும். எனக்கு செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா சாமி அப்படிங்கிறது. பெரியவளுக்கு தெரியாத, என்ன சொல்லு, என்னன்னு சொல்லு அப்படிங்கிற. சாமி, உங்களோட துணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா, பெரிய அவசரங்கள்லாம், உங்களோட துணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வெள்ளாவி போட்டு அதெல்லாம் துவைச்சு நல்லா காய வச்சு அழுக்கு கரையெல்லாம் போக வச்சு சுத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறேன் சாமி. நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணித்தரேன் சாமி அப்படிங்கிற. இதுதான் மனசுங்கிறது. இதான் மனசுங்கிறது. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கக்கூடாது. உன்னால் என்ன செய்ய முடியும்னு நீ பார்க்கணும். ஒரு காரியம் ஏதோ நடக்கிறதோ தெருவில், ஏதோ ஒரு பொது காரியம் நல்லது ஒருத்தர் பண்ணுறாருன்னா எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாளே, நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் பண்ணுறா, நம்மளும் கலந்துக்கணும், நம்மளும் செய்யணும். என்னால் இதை பண்ண முடியும் சாமி அப்படிங்கிறது. சுற்றி இருக்கிறவெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா பெரியவன் இந்த காலத்தில் லாண்ட்ரிக்கு துணியை போட்டார். அப்படி லாண்ட்ரிக்கு துணியை போட்டார், நம்ம தான் போட்டுட்ருக்கோம். லாண்ட்ரிக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் நம்ம தான் போட்டுட்ருக்கோம். பெரிய சொல்ற, ரொம்ப சந்தோஷம், என்னோட துணியெல்லாம் காஷாய வஸ்திரம், காவி, இதெல்லாம் இதில் அழுக்குப்பட்டா கூட தெரியாது. அதனால தான் நாங்கள் காவி கட்டிக்கிறோம். அழுக்குப்பட்டா கூட தெரியாது. இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி போடுறது இல்லை. வஸ்திர கைங்கறி மற்றவெல்லாம் உண்டு, மடத்திலே உண்டு. பெரிய வஸ்திரத்தை துவைக்கிறதுலாம் வஸ்திர கைங்கரின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் பெரிய பெரிய கோவில்களில் பார்த்தல இன்றைக்கும் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் அணிஞ்சிருக்கிற வஸ்திரம்லாம் துவைக்கிறதுக்குன்னா ஒரு குடும்பம் இருக்கும். அவள் தான் அந்த வஸ்திரத்தை துவைச்சு கொண்டு வந்து கொடுப்பாள். பெரிய பெரிய கோயிலில் இன்றைக்கும் இருக்கு. எங்கள் துணியெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சுரத்தை இழக்கிறது. சலவை தொழிலாளிக்கு இரண்டாவது, நம்ம ஆசைப்பட்டு சொன்னோம், சாமி இப்படி சொல்கிறாரு இல்லையா, இருக்கும் இல்லையா, என்னடா அது டக்குன்னு நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிற போது பெரியவர் சொல்கிறாரா, ஒன்றும் கவலைப்படாத,
நீ எங்கிட்டேருந்து வாங்கி துணியை துவைக்கணும், அவ்வளோதானே. இதை எனக்கு கைங்கரியம் பண்ணுற பார். அணுக்க தொண்டர்களை காமிக்கிறார். அணுக்க தொண்டர்கள் இங்கே இருக்கா, 8 பேர் நிற்கிறார். இவங்களோட வஸ்திரத்தெல்லாம் வாங்கிக்கோ, வேஷ்டி துண்டெல்லாம் வாங்கிக்கோ, இதெல்லாம் துவைச்சு கொடுத்து கொடு, உனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறார். உடனே அந்த அணுக்க தொண்டர்கள்ட்ட பெரியவா சொல்றார், உங்களோட பழைய வஸ்திரங்கள்லாம் அந்த கொடுத்து கொடுறா, இவன் துவைச்சு அழுக்கெல்லாம் போக்கி கரையெல்லாம் எடுத்துட்டு கொடுப்பான் அப்படிங்கிற. அவ கொண்டு வந்து கொடுக்குற, அதை எடுத்துக்கிற. பெரியவா சொல்ற, இதை கொண்டு கொடுக்கும்போது அடுத்து பழைய வஸ்திரத்தை தருவான், இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீ பண்ணின்று அப்படிங்கிற. சந்தோஷமா கொண்டு போறார். ஒரு 2 நாள்ல துவைச்சு கொண்டு வர்றார். அடுத்து வஸ்திரத்தை கொண்டு போறார். அந்த கைங்கரியம் செய்கிற அணுக்க தொண்டர்களுடைய வஸ்திரங்களை தொடர்ந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க அந்த சலவை தொழிலாளி. பெரியவா ஊர்லேருந்து புறப்படுற டைம் வந்துடுத்து. இந்த கிராமத்துலேருந்து புறப்பட போகிறார். எல்லாத்தையும் விடை பெறுவதற்கு பெரியவா உட்காந்துருக்கார். கிளம்ப போகிறார். கிராமமே கூடி நிற்கிறது. இந்த சலவை தொழிலாளி ஏக்கத்தோடு நிற்கிறார். ஆக அந்த சாமி கிளம்புறதே, இந்த சாமிக்கு நம்ம கைகரியம் பண்ணோமே, அவங்க துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தோமே, நம்ம இனிமே அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கண்களில் ஜலத்தோடு நிற்கிறப்ப பெரியவன் அந்த சலவை தொழிலாளியை கூப்பிடுறார். அத்தனை பேர் இருக்கிற கூட்டத்தில் அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு பக்கத்தில் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் இவங்க துணியெல்லாம் துவைச்சி கொடுத்த, இந்த அழுக்கெல்லாம் இந்த கிராமத்தோடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் சுத்தமாக அடுத்த ஊருக்கு போகிறார். எப்படி பாருங்க, அந்த கம்பேரிசன் பாருங்க. அந்த அழுக்கெல்லாம் நீ எடுத்துட்ட, இவெல்லாம் சுத்தமாக அடுத்த ஊருக்கு போகிறா, நாங்கள் அடுத்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு வஸ்திரங்கள், பழங்கள், பிரசாதங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த சலவை தொழிலாளிக்கு கொடுக்குற அந்த இடத்துல. அதாவது அன்போடு செய்யக்கூடிய சில செயல்களுக்கு விலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த கிராமத்தில் எவ்வளவோ செஞ்சிருக்கார். ஆனா இந்த சலவை தொழிலாளிக்கு அன்றைய தினம் இந்த இடத்திலிருந்து கிளம்புகிற போது அவருக்கு கிடைச்ச மரியாதை, வெகுமானம்ங்கிறது யாருக்கும் கிடைக்கல. கண்கலங்கி போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றார். பெரியவா புறப்படுற, பெரியவாளை எல்லாரும் சேர்ந்த வழி அனுப்புற. பெரியவா அந்த கிராமத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பயணப்படுகிறார். வாழ்க்கைன்னு அனுபவிக்கணும் இந்த சலவை தொழிலாளி போல. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.